ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக கண்டனங்கள் கிளம்பியிருக்கு, வலுக்குதுங்க எதிர்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்ம பார்வதிக்கும் கமுதனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும்னு நின்னாங்களோ அந்த பர்சனே இப்போ வந்து சாண்ட்ராவை அவங்க ஓவராக நடிக்கிறாங்க, ரொம்ப வந்து ஓவர் ஆக்டிங் கொடுக்குறாங்க, அவங்க ஆக்டிங் நல்லாவே தெரியுது, ட்ராமாலாம் இல்லாது ட்ராமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்களாம். உண்மையாகவே கஷ்டம்தாங்க. வெளில வந்து அவங்க எப்படி மக்களை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காரையும் பாதிக்குது. ஏன்னா நிறைய பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரை கேட்டிருக்காங்க, உங்கள் ஒய்ஃப் பண்ணுறது என்ன கரெக்டான்னு. அவரும் வந்து வேறு யாருமே ஒய்ஃபை வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அவரும் அதை நினச்சி தான் ஆமாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் எவ்வளோ நாளைக்கு தான் சமாளிப்பார்? ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வேணும் இல்லைங்களா? ஸோ பட் அதை தாண்டி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க இன்னுமே அந்த இதுலேருந்து வெளில வரன்னு தான் சொன்னோம். சொல்ல முடியாது, திடீர்னு இப்போ மறுபடியும் கூட அந்த ஆக்டிங்கை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ உள்ளே போகிற கண்டஸ்ட் எல்லாமே வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே சாண்ட்ராக்கு வந்து பெரிய கெட்ட பேர் தாங்க. அவங்க நினச்சிருக்கலாம் பார்வதியும் கமலுக்கும் நான் வந்து அனுப்பிட்டேன்னு. பட் ஆனால் அது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு தாங்க உண்மையை சொல்லணும். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்காரரும் சேர்த்து ஆகுது. பாவம் அந்த ஆளோட இமேஜ்லாம் டேமேஜ் ஆகுது. அந்த ஆளை வந்து ஏற்கனவே எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேப்பர் ரவுடின்னு சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப வந்து கெட்ட பேர் தான் ஆகுது இவங்களால. அந்த ஆளுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் தான் வந்துட்டார். சரி ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ அவங்க ஒய்ஃபால் இன்னும் கெட்ட பேர் அதிகமாகிட்டு தாங்க சொல்லணும். இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சாண்ட்ரா. பார்க்கலாம் மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ